வெல்கம் டு குள்ளநரி கேமிங். சரி இப்போ கேக்குது. நான் எதுக்கு வெளியே போயிட்டு வரேன். டக்குன்னு வெளியே போங்க. நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி பலாடி போனேன். தண்டா வெளியே தண்டா ஏன்டா அடிச்சு விட்ட? பெட்டர். ஒரே நிமிஷம். மாத்திரை வாங்கிட்டு வந்தீங்களா? ஆல்ரெடி மாத்திரை இருந்தா தாங்க, தொண்டை ஒரு மாதிரி இது இருக்கு. மொத்தமும் என்ன ஆச்சுன்னு தெரியல. இல்ல கேம்குள்ள வந்தோன்னா ரெண்டும் தானா ஆஃப் ஆயிடுச்சு. போன மேட்ச் ஆமா எனக்கும் ஆஃப் ஆயிட்டு. இப்போ கேக்குதுல? ஓகே இதுக்கப்புறம் யாரும் ரிப்போர்ட் பண்ணிக்காதீங்க. நம்மளுக்குள்ள மொத்தமா போச்சுன்னா புரியுது. ஹெட்ஷாட் இல்ல கன்ஃபார்ம் ஆகும். ஐடில் நேரா போங்க. தண்டா பேக்கப் கொடு தண்டா. அடிச்சண்டா அவனை. அடிச்சண்டா உன்னால முடியும் தண்டா. நான் செத்துக்கு அப்புறம் அடிச்சு என்ன பண்றது தண்டா? அடிச்சா. யோ பேக்கப் பண்ணு தண்டாக்கு. அவ்வளவுதான் தண்டா 3 கில். ஓசி 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 35 டேமேஜ் அடிச்சு 4ஆம் இடம் பிடிச்சிடாரு விஜயவேகா. யோ அவர் 3ஆவது இடத்துல இருக்காருடா. நான் செத்துட்டேன்டா. இல்லைன்னா அவர் தான் 4ஆவது. அப்படியா? நான் டேமேஜ்ல சொன்னேன் தம்பி. போன மேட்ச் தெரியுமா? ஸ்டார் பிளேயர். தெரியாது சாரி பார்க்கல. ஸ்டார் பிளேயர் குறையவே இல்லை. யாரு? கவினா? ஆமா கவின். போன மேட்ச் வரைக்கும் இவன் ஜேடி பேசாத காய். யோ விஜயமிகா நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ஓகே எல்லாம் ஓகே. இல்ல போன மேட்ச் ஜேடி பேசாத எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா போன மேட்ச் ஃபுல்லா உன்னை திட்டிட்டே இருந்தான் மேன். உனக்கு கேக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டே இருந்தான் ஒவ்வொரு ரவுண்டும். எனக்கு ஜேடி பேசுறது இப்ப கேட்கல. ஜேடி பேசலையா? என்கிட்டதான் அவ்வளவு பேர் இருக்காங்க. என்னடா பண்றீங்க? அடிக்க வேண்டியதானே உங்ககிட்ட இருக்கா? அடிக்க முடிஞ்சு அடிக்க போறாங்களா? டெசர்ட்டிகளோட சுத்திட்டு இருக்கா? எனிமிக்கு இன்னும் டெசர்ட்டிகள் தான் இருக்கு. ஆனா அவன் சுட்டானே. என்னால அவன் ஒருத்தர் ஒரு புல்லட் கூட இல்லையே. அவன் பிளேயர் சார். நீங்க அப்படியா? 2 கிலோ அடிச்சிட்டீங்க. தைரியத்துல வச்சிட்டீங்களா? ஒரு கில் அடித்து நான் விஜயமிகாவை ஓவர்டேக் பண்ணிவிட்டான். 35 டேமேஜ்ல தான் இருக்கேன் அப்பல இருந்து நான். எதுவும் பண்ணல. ஒண்ணுமே பண்ணல. மெதுவா போ. தண்டா குள்ளநரி கேமிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த சைடு எனிமி அவனா வரானான்னு பாருங்க. இந்த சைடு அவனா வந்து மண்டையில வைக்க போறான். இந்த கம்பி பின்னால ஒளிஞ்சுக்கிறேன். வந்துட்டான் பாரு அந்த பின்னால. ஒருத்த வந்துட்டாடா. நானும் ஒரு விஜயமிகா என்ன பண்றீங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. வேடிக்கை பார்த்து எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு அசல் சாரம் சமையல்காரனாவே ரெண்டு ரவுண்ட் தானே அப்படி. இது எப்படா இவங்களுக்கு காயின்லாம் கிடைக்குது? அதுக்குள்ள லெவல் 3 எடுத்து வச்சிருக்காங்க. ரெண்டு ரவுண்ட் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். அது ஒண்ணும் இல்லை. இவனுக்கு லெவல் 3 வரைக்கும் ஏற்ற மாட்டாங்களே. நானு
ஏதோ அவர் ஏசிக்கு போறாரு அடிக்கணுமா? ஆமா, வெயிட் பண்ணு சொல்லாத. அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு மட்டும் எத்தனை தடவை கேட்டிருக்கேன். ஏய் சும்மா சொன்ன அடிக்கல அடிச்சுக்கோங்க. படி இப்ப அடிச்சு சொல்லடா. இப்ப 2 டேமேஜ் தான். போட்டு நல்ல டேமேஜ் தான். அடி. அட பாவி 2 அடி செத்து. 198 போச்சு. அவன் சாவு. 2 அடி அதுக்குள்ள ஏட்டு ஏய் 2 ஹெச்பில தான்டா இருந்தான் அவன். ஒரு அடிச்சு ஹெட்ஷாட் அடிச்சிட்டாரு. 198 ஃபைட். அதுக்குள்ள ஏடபிள்யூ அதுக்குள்ள ஓங்காங்க போட்டான். பாரு உட்காந்து இருக்காரு. உட்காந்து நான் ஃபுல்லா வந்து ரூம் மேட்சாவே வந்து எல்லாருக்கும் விளாண்டுட்டு இருக்கேன்னா அதனால என்னால அந்த அமௌண்ட் எடுக்க முடியல. ஏடபிள்யூ யாருக்கா வேணுமா? ஏறி வரான்டா அவன். என்னடா செத்துக்கிட்டே இருக்கு தெரியே. பேட்டர்னா அப்படிதாங்க இருக்கும். நோட்டு வா. எப்படிதான் 2 கில்லு போய் அடிக்கிறாங்களோ. திறம்படா உன்னால முடியுமா? நான் 0 கில்லே எடுத்திருக்கேன். ஏய் 3 கிலோ அடிச்சிருக்கேன் நீங்க. அப்புறம் எப்படி ஏசு வரும்? பாய் உங்கள் புள்ளாரி பாய். ஓ 11 மணி ஆயிடுச்சா? ஓ 11 ஆயிட்டாங்க. ஏய் லாஸ்ட் ஒரு மேட்ச் போட்டு கிளம்பலாம். போடு பாய். ஏய் லாஸ்ட் ஒரு மேட்ச் போட்டு வாடா டேய். கடைசி ஒரு மேட்ச் போடுறா. ஏய் போடுறா. ரைட் அவங்க வீட்ல அவன் போன புடிங்க அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இறங்கி நாச்சா போஸ்ட்மார்ட்டம் பண்ண விஜயமிகா ஹலோ கேக்குதா? மைக் டெஸ்டிங் 1 2 3. ஓ பேசுறது கேட்கலையா? விஜயமிகா மைக் ஆஃப் பண்ணி பேசுறியா? பேசுறீங்கன்னா குஜ்ஜாப்பும் பேசுறேன்னா சாரின்னு போட கேக்குதா? இல்ல இது வரைக்கும் மைக் ஆஃப் ஆயிருக்கு. கேக்குதுல? ஓகே. என்ன பேசாம இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு போன மேட்ச் இதான் எனக்கு. ஓ இந்த ஃப்ரீ ஃபயரு அது பாட்டுக்கு வந்து 4-5 பேர் ரிப்போர்ட் போட்ட உடனே அது பேன் பண்ணி விட்டுறியா? Heading to supply point. ரைட். எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வந்து இது பண்ணுது. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே உங்களை மியூட் போட்டு விட்டுருக்கு. மொத்தமாக மியூட் போட்டு
எனிமி நினைச்சு டீம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ அது எனிமியாடா ரைட். நீங்க நான் எனிமின்னு நினைச்சு டீம்மேட் அடிச்சிட்டு இருக்கேன், நீங்க டீம்மேட் நினைச்சு எனிமி அடிச்சிட்டு டீம்மேட் எனிமே பார்த்துட்டு இருக்கீங்க. பெட்டி மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தேன். இவன் அடிக்கிறான்ல அப்பதே மேட்ச் அவுட் போயிருக்கணும். நல்ல டேமேஜ் அவனுக்கு. 2 பேர் சண்டை அடிக்கிறாங்க. ஜண்டா பாய் ஒண்ணுமே பண்ண முடியாது. I need equipment. காசு இருந்தால் அதை ஒன்று வாங்கி தருவோம். ஆமா 2 ரவுண்டு தோட்டாச்சு போசம். எனக்காண்டி கேட்குறேன், டீமுக்காண்டி தான் கேட்குறேன். நான் பாருங்க டேமேஜ் பண்ணுறேன். Help me. தெரியாம கேட்குறேன். இன்னும் ஒரு டீம் கிட்ட புதைச்சு ஐயா. வரான்டா. ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ரோ பொறும்பி ஆடுவோம். இந்த இடத்துல எனக்கு என்ன தான் ஆச்சு. கம்பா கொடுக்கணும், இந்த கொடுக்கலாம். ஆனா கொடுக்க மாட்டோம். Quick EP conversion for everybody. I need equipment. Enemy here. Help me. நம்ம கிட்ட ஒருத்தான் தெரிய மாட்டோம். இங்க இருக்காங்க. பேக்கப் அமன் இல்ல வேணாம், நானே பாத்துக்கிறேன். இல்ல வாங்க பாத்துக்கங்க. அவனை காப்பாத்துங்க, ஜண்டாவை காப்பாத்துங்க. வரேன் ப்ரோ. இங்கதான் இருக்கீங்களா? Thanks. புல்லட்டு தான் இருக்கு என்கிட்ட. அடிங்க அவனை. அவ்வளோதான். அடுத்தது யாரு அந்த தத்தான். Restored EP for everybody. I need equipment. I need equipment. Medkit for everybody. எல்லாருக்கும் ஒரு மெடிக்கிட் கிடைக்கும். அந்த ஸ்பீடா ஓடுறது போடுறான். ஸ்பீடா ஓடுறது போட்டாச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். I need equipment. பின்னால ஜண்டா. Help me. ஜண்டா கில்ல கன்ஃபார்ம் பண்ணு ஜண்டா.
எனிமி எங்க இருக்காங்க சொல்லு. ஜெண்டா இங்க ஒருத்தர் இருக்கான் பாரு Enemy spotted. அந்த டிராப் கிட்ட. டேமேஜ் அவனுக்கு மேல மேல இருக்கான் ஒருத்தன். டேமேஜ் 2 டேமேஜ் கொடுத்துருக்கேன். 50 டேமேஜ். பார்த்து ஏறு ஜெண்டா. எனக்கு ஓகே நைஸ். அவ்வளோதான் கம்பேக் கொடுக்குறோம் நம்ம தான். வாங்கி போற Restore level 4 EP வச்சுட்டு for வாங்கி போடு. everybody. லெவல் 4 வச்சு வாங்க முடியுமா? I need equipment. Thanks. சூப்பர் ஜெண்டா, நீ தான் ஜெண்டா. நாளைக்கு நீ வந்து யூடியூப்ல பெரிய ஆளா வருவ. இது என் சேனல்ல வருவ நீனு. என் வீடியோல என் வீடியோல நீ உன் கேம் பிளே எல்லாம் காட்டுவேன், கவலைப்படாத. போலாம். ரெண்டு தடவை மட்டும் தூக்கி எறிங்கடா. அது இது இன்னொருத்தனும் போடுவானே, ஒன்று 2 பேர் வச்சிருந்தாங்க. நான் இந்த சைடு பார்க்குறேன், அந்த சைடு ஆள் வந்தா சொல்லுங்க கைஸ். நானும் ஜெண்டாவை சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி மட்டும் ஒரு ஆள் போட ரெடியா இருக்கு. கிரனேட் தூக்கி போட்டா ரெடியா இருந்துக்கோங்க. யாரையும் காணோம், எங்க அவங்க? ஓகே ப்ளீஸ். ரொம்ப அழகா போட்டோம் நீ. அவங்க தானே உட்காந்துருக்காங்க. இந்த வரது பாரு. எல்லாம் முடிச்சு விடுங்க. டவுன் எல்லாம் கிளியர் பண்ணுங்க. ஜோன்ல சுத்துறவனை விட்டுரு. பபாப்சி அடிக்கிறாங்க. Enemy spotted. பாப்பாஜி அவ்வளோதான் ப்ரோ, போட்டு தாக்கு. Thanks. நல்ல கன் அமௌண்ட் போடுறான் பாரு டீம்மேட். எல்லாம் ஆங்கியாச்சு. I need equipment. நல்ல கன் கேட்டா ரோசாக்ஸ் தரலாம், தர மாட்டேங்கிறாங்க. Thanks. இன்னும் பொறுமையா இருந்தாலே போதும். எங்க இந்த மேட்ச் செத்தோம்னா இவ்வளவு நேரம் கம்பேக் கொடுத்தது வேஸ்டா போயிடும். ரோசாக்ஸ் இருக்கு. செத்துட்டான் ஒருத்தன் பச்சாப்சி. சண்டா ப்ரோ உள்ள நல்ல நல்ல டேமேஜ். என்ன ஆமா எனக்கு என்கிட்ட ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுதா? எல்லா பேரும் இதுதான்டா இருக்காங்க. ஐயோ நான் வேற இடத்துல இருக்கேன், ஜண்டா கூட இல்ல. அப்போ வாங்கிட்டு எல்லாரும் Enemy மார்க் பண்ணிருக்கேன் பாரு, அந்த இடத்துல ஒருத்தன் ஓடனான். என்கிட்ட ஒருத்தன் இருக்கான்டா. உன் பின்னாடி அடிச்சிருவல்ல. அடிச்சிருவேன். ஓகே டீம் பேக்கப் ப்ளீஸ். ஒருத்தன் தான். நல்ல டேமேஜ் அவனுக்கு. அவ்வளோதான், நீங்கள் அடிச்சிருங்க. ஓகே கைஸ், நல்ல ஒரு கேம் பிளே கொடுத்து மேட்ச் ஜெயிச்சாச்சு. இத்தோட வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.